ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதுமாரி மைலேஜ் வரலன்ட்டு. நான் நிறைய வீடியோவில் நான் மைலேஜை பற்றி போட்டிருப்பேன். மல்டி மீட்டரை வச்சு நான் மைலேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கூட்டர் வண்டிக்கு எப்படி நம்ம மீட்டர் வச்சு பண்ணுறது, பஜாஜ் பிளாட்டினோ CT100 இந்தமாரி வண்டிக்கெலாம், BS3 வண்டிக்கெலாம் ஒரு மல்டி மீட்டர் வச்சு மீட்ரு வச்சு எப்படி மைலேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப்புங்க. ஒரு மீட்டரை வச்சு நம்ம மைலேஜ் ட்ரிம் பண்ணாவே அந்த வண்டிக்கு கண்டிப்பாக மைலேஜ் செம்மையாக இருக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வண்டி மைலேஜ் பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள், ஸ்கூட்டர் வச்சுருக்கவங்க, இந்தமாதிரி பைக் வச்சுருக்கவங்களாம் மல்டிமீட்டர் மஸ்ட்டு எல்லோரும் வச்சுக்கோங்க. வீட்டிலே இந்தமாதிரி நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா வண்டிக்கு நல்ல மைலேஜ் வரும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் நான் எப்படி மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ட்டு. ஓகேங்களா, இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்கூட்ரு அண்ட் பைக்கு ரெண்டுமே மைலேஜ் வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, மல்டிமீட்டர் வச்சு எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ என் வண்டிக்கு எப்படி பண்ணுறது, ஸ்கூட்ரு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் வந்து எல்லாத்துக்கும் வண்டிக்கும் இதுதான் சேம். ஓகேங்களா, இதான் நம்ம மைலேஜுக்காக கடைசியாக ஒரு வீடியோ போடுறதா இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மீட்டர் வச்சு நம்ம டியூன் பண்ணுறது இது அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஏற்கனவே பேஷன் ப்ரோ காமிச்சிருப்பேன். இப்போ ஹோண்டா டியோவில் காமிக்கிறேன். அடுத்தது வந்து CT100 ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தோன்னே இந்த காயில் லைன் இருக்குல்ல, காயில் வந்து இந்த AC லைன் இருக்குல்ல, இந்த ஒயிட்டு இந்த க்ரீன், இதில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டு இருக்குது. ஓகேங்களா, இது மல்டிமீட்டர் வந்து நம்ம AC லைனில் இந்த 200 வச்சுருக்கோம். இதெல்லாம் சொல்லியிருக்க மாதிரி 200. இப்போ இந்த ரெண்டு லைனும் இப்போ அதில் நம்ம இது பண்ணுறோம், பாசிட்டிவ் அது நெகட்டிவ். ஓகே, இப்போ இந்த மல்டிமீட்டர் நம்ம ரீடிங் பார்த்தோன்னா 0ல் காமிச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக அக்யூரேட். ஓகேங்களா, நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் வருதுன்ட்டு கரெக்டாக சூப்பராக நம்ம இது பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ 15.14 அந்த ரேஞ்சு வருது. இப்போ நம்ம லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஐலிங்க. ஸ்கூட்டர் வண்டி இருக்கிறவங்களுக்கு ஸ்கூட்டர் வண்டி பார்க்கலாம். ஐலிங் அது இப்போ நம்ம ஐலிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரொம்ப ஏற்றக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 37.5. ஓகே, இப்போ நம்ம ஏர் ஸ்க்ரூ லாக் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணோம். எங்கே ரேஸ் அதிகமாகுதோ கரெக்டாக எங்கே அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஏர் ஸ்க்ரூ யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ண கரெக்டாக ஒரு அக்யூரேட்டாக நம்ம எப்படி பண்ணுறது அப்படி தான் பண்ணுவார். இந்த இதில் வந்து ஏருக்கு வந்து கம்மியாகுது, அதனால் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியதான். கரெக்டாக எங்கே கம்மியாகுதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருக்கும். 35லேருந்து இப்போ 40 வந்துச்சுல, 41. ஓகே, இங்கே ஸ்டாப் பண்ண வேண்டியதான். ஓகே, இதான் நாங்கள் கரெக்டான அக்யூரேட்டான இடம் இது. இப்போ வந்து நீங்கள் இது ஆயிலிங்கே கம்மி பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இது. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி ஆயிலிங் கம்மி பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்து 14, 15 அந்த ரேஞ்ச் இருந்தது. அப்போ மைலேஜ் கண்டிப்பாக இந்த வண்டியில் வரல. இப்போ நம்ம டியூன் பண்ணோன்னே பாருங்கள், இப்போ 22.4 அந்தமாரி வருது. இப்படி தான் நம்ம ஒரு மல்டிமீட்டர் வச்சு கரெக்டான மைலேஜ் டியூன் பண்ணோம். இப்போ இந்த வண்டிக்கு வேறு எது பண்ணாலும் இந்தமாரி மைலேஜ் டியூன் பண்ண முடியும் வராது. இதுதான் கரெக்டாக 100% டியூனிங். இது இந்த வண்டிக்கு நல்ல மைலேஜ் வரும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது நம்ம CT100 ஒன்று பார்க்கலாம். அடுத்த வண்டி இந்த பஜாஜில் CT100. ஓகேங்களா, இது BS3 தான், அதனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னாவே அதே தான் ஒயிட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம். ஒரு ஒயிட்டு ஒரு ப்ளூவில் இதில் டிஃப்ரெண்ட் எல்லாத்துமே இருக்காது. அது ஒயிட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம். மற்ற வண்டியில் நம்ம க்ரீனில் கொடுப்போம்.
இதில் நம்ம ப்ளூவில் கொடுக்குறோம். இதை கொடுக்கும்போது வண்டி பாருங்கள் 0 இருக்குது. ஸ்டார்ட் பண்ண. ஓகே, அதே 15 தான். இப்போ நம்ம ஐலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஐலிங் வந்து ஏற்றுறோம். ஓகேவா? DS3 வச்சுருக்கவங்க 4 வச்சுருக்கோங்க, எல்லாம் ஒருமே தான். சீட் எட்ட வச்சுருக்கேன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 23 வருது. இப்போ நம்ம ஏர் ஸ்க்ரூவை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதில் லாக் பண்ணணும். லாக் பண்ணும்போது அப்படியே கம்மியாகும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணு. லாக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணது. இந்த எந்த ஓட்டில் கரெக்டாக நிற்கிதோ அங்கே ஸ்டாப் பண்ணணும். 23ல் 10 இருந்தது. ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணேன். வருது. அப்படின்னா 23ல் தான் நம்ம கரெக்டாக ஸ்டாப் பண்ணோம். 23, 2, 23, 1 அந்த ரேஞ்சில். 23 இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகே. ஓகே ஓகே ஓகேங்களா? இதுதான் கரெக்டாக அதுக்கிட்ட நம்ம ட்யூன் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி தான் ஒரு இதில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏர் ஸ்க்ரூ லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த பாயிண்டில் அது கரெக்டாக நிற்கிதோ அந்த பாயிண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணோம். இந்த பக்கம் இறங்கக்கூடாது, இந்த பக்கம் இறங்கக்கூடாது. ஓகேங்களா? இப்படி தான் ஒரு BS3 வண்டிக்கும் அப்படி தான் பண்ணோம். இது வந்து CT100, பஜாஜ் பிளாட்டினம், பஜாஜ் எல்லா வண்டிக்குமே சேம் தான். இது எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபைலிங் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபைலிங்கை கம்மி பண்ணும்போது இன்னும் கம்மி பண்ணுவோம். 16, 15 அந்த ரேஞ்சு எடுத்து வரலாம். ஓகே ஓகேங்களா? இப்போ ஃபைலிங்கை பக்கம் இருக்கும். இந்த வண்டிக்கு கண்டிப்பாக மைலேஜ் செம்மையாக வரும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இனிமேல் யார் பண்ணாலும் அந்த மல்டிமீட்டர்னா மிஞ்சி போனால் நான் 200 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். எல்லாருமே வாங்கி வச்சுங்க. உங்கள் வண்டிக்கு நீங்கள் இப்படியே பண்ணுங்கள். பல்சரு எல்லா வண்டிக்கும் ஒரே சேம் தான். எல்லா வண்டிக்கும் இதேமாரி தான். காமனாக ஏசி லைன்லேருந்து ஒயிட் லைன் எடுத்துங்க, க்ரீனு. ஓகேங்களா? இல்லைனா அந்த ப்ளூ லைன் அந்தமாரி எடுத்து நீங்கள் பண்ணாவே இந்த க்ரீனுன்றது ஹோண்டா, ஹீரோ அந்தமாரி இதெல்லாம் சேமாக இருக்கும். பஜாஜ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ மாறும். ஓகேங்களா? வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மைலேஜ் உங்கள் வண்டிக்கு சுத்தமாக வரல, எல்லா விஷயம் பண்ணிட்டேன். ஆனால் இந்த விஷயம் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% மைலேஜ் பக்கம் வரும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். என்ன இருந்தால் கமெண்ட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வண்டிக்கு மைலேஜ் இருக்கும். இப்போ ஓகே, பெட்ரோல் விலைக்கு கண்டிப்பாக பண்ணலாம். நிறைய பேர் கேட்குறாங்க BS6ல் வந்து மைலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ட்டு. அதுக்கு இதுமாதிரி ஏர் ஸ்க்ரூ அந்த வண்டிக்கெலாம் வரலதில்லை. இப்போது ஐலிங் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ வேணால் போடலாம். ஓகேங்களா? அந்த வண்டிக்கு எவ்வளோ மைலேஜ் வரும்னு டெஸ்ட் எடுக்கணும் ஒன்றா கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.